தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு ஆண்டை கடந்து புதிய ஆண்டில் முதல் பரிசுத்த ஆராதனையாக தேவனை ஆராதிக்க தேவன் நம்மை கிருபை செய்தார். ஆண்டவருக்கு மகிமை. இதை நாம் எண்ணி எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இல்லையா இல்லையா? நம்முடைய சுவாசமும் மூச்சியும் அவர் தான், அவருடைய கருத்தில் தான் இருக்கிறது. உண்மை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் திருச்சபையாக சேர்க்கப்பட்டிருக்கிறதும் கடவுளை ஆராதிக்கிறதும் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதும் இந்த உலகத்தில் அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மில் அணுகாமல் காத்துக்கொள்வதும் எதற்காக? தேவனுக்கு மகிமை. உலகத்தில் எல்லாரும் வாழுகிறார்கள், மறிக்கிறார்கள். சிலர் நீண்ட காலம் வாழ்கிறார்கள், சிலர் குறுகிய காலத்தில் வாழ்ந்து போகிறார்கள். அதற்கு பிறகு என்ன? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால உலகத்தில் வாழும்போது நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை அறிய கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இல்லையா இல்லையா? ஆண்டவராகிய தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அல்லது பிதாவினுடைய விருப்பம் என்ன என்றால், அதாவது ஆதி நிலையிலே அல்லது நம்முடைய குமாரனை போல தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை மாற்ற, பாவிகளாயிருந்த மனிதர்களை அந்த சூழலுக்கு கொண்டு வர ஆண்டவர் விரும்பியிருக்கிறார். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய ஆராதனைகள் நடக்கலாம், ஆனால் இந்த ஆராதனையில் இங்குள்ள நோக்கம்தான் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். இல்லையா? மனிதன் உயிரோடு இருக்கும் போதும் அவனுக்கு ஒரு ரூபம், இன்னொரு ரூபம் உண்டு. அதான் மறு ரூபம் என்று வேதம் சொல்கின்றது. இந்த ரூபம் அல்ல, இது மாதிரி மறு இன்னொரு ரூபம் அடைய மனுஷனை கர்த்தர் நடத்துகின்றார். மறு ரூபம். அந்த ரூபம் தான் இயேசுவை போல. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுபடியினால சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த மறுரூபம் அடைவதற்கு தான் ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ அல்லது பெரிய ஒரு ஸ்டேஜ் அடைவதற்கு அதற்கு முன்னாலே அடைய வேண்டிய சில காரியம் இருக்குது. சும்மா உடனே ஆயிட முடியாது. அவருக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, பணம் இருக்குது, முடியாது. அதற்கு ஒரு டிகிரி முடிக்கணும் இல்லை. அப்படின்னா அதற்குத்தானே எத்தனை வருஷங்கள் பாடுபட்டு அந்த ஸ்டேஜ் வருகிறார்கள். அதே போல் இந்த ஆவிக்குரிய ஒரு சாதாரணமானது அல்ல. தேவனுக்கு மகிமை. இதை அடைவதற்காகத்தான் டீச்சிங், கோச்சிங் கொடுக்க இவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதி நம்ம கையில் தரப்பட்டிருக்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்திய வேதத்தில் பரிசுத்தவான்கள் அடிக்கடி சொல்வார்கள், அதாவது எனக்கு பிரியமானவர்களே, அன்பானவர்களே, தயவாய் சொல்லுகிறேன் என்னால் சொல்லுகிற அந்த முதல் வார்த்தை போட்டு ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் இந்த நிலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். சில வேளையில் ஆலோசனை கண்டிப்பாகவும், சில வேளையில் நம்மை சுட்டி காட்டி பேசுகிறது போல அந்த வார்த்தைகள் இருக்கலாம், இருக்கணும், அப்படி இருக்கும். அதில் நாம் அதை வேறு வகையாக எடுக்காமல் நம்முடைய பழைய ரூபத்தை மாற்றி, பழைய கிரிகளை சுபாவத்தை மாற்றி நம்மை மறுரூபப்படுத்துவதற்காக அந்த புதிய மனிதனுடைய கிரியை அதுதான். அதுபடினால அதுக்குத்தான் இந்த காரியங்கள் எல்லாம். அதையே மனதில் நாம் கொள்வோம் என்றால் வருகிறவைகளெல்லாம் கவனித்து, இது நமக்குத்தானா, நமக்கு இதில் பங்கு உண்டா, நமக்கு இதில் ஆலோசனை உண்டா என்கிறதை கவனித்து நாம் நடக்கணும் என்பதுதான். அதனால தான் பரிசுத்தவான்கள் சொல்வார்கள், அன்பாக சொல்லுகிறேன் உங்களிடத்தில், அதாவது தயவாக சொல்லுகிறேன் என்னெல்லாம் சொல்வார்கள் அல்லவா. ஏன்னா ஒரே பிறவி தான். இந்த பிறவி போன பிறகு அடுத்த பிறவி அந்த மரணத்துக்கு பிறகு தான் இருக்கிறது. அங்கே தான், அதாவது அவரவர்களை செலக்ட் பண்ணுகிற இடம் அங்கே தான் இருக்குது. அதுபடினால இது ஒரு குறுகிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கொஞ்ச நாளில் மாறி போய்விடும். இது ஒன்றும் கிடையாது. இங்கே தான் உலகத்தில் அம்மா அப்பா, உடன்பிறப்புகள், மனைவி பிள்ளைகள், நீங்க நண்பர்கள் எல்லாம் இங்கே தான். இது முடிந்த உடனே எல்லாம் போச்சு. அதுக்கு பிறகு இந்த இது ஒன்றும் கிடையாது என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் மறுரூபப்பட வேண்டும். நாம் எல்லாரும் மறுரூபம் ஆவதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய முழுமையான நோக்கம் அதுதான் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த பழைய மனுஷன்,
அதாவது ஆதாம் புதிய மனிதனாக இயேசுவை போல் தான் படைக்கப்பட்டார். ஆனால் அந்த ஆதாம் அதை இழந்தபடினால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் அதாவது என்ன ஆகிவிட்டார்கள்? பாவிகளாகிவிட்டார்கள். அந்த பாவிகளாக இருக்கிற அந்த பழைய மனித சுபாவத்தை மாற்றிவிட்டு நம்மை புதிதாக்க வேண்டும் என்பதே நோக்கம். உலகத்தில் நமக்கு பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், உத்தியோகம் இருக்கலாம், உலகத்தில் என்னெல்லாமோ இருக்கலாம். அது இதுவரைக்கும் தான். கல்லறையில் எழுதி போட்டிருப்பார்கள் இந்த டிகிரி முடித்தவர் என்று கல்லறையில் எழுதி போட்டிருக்கார். பிரயோஜனம் என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் அங்கே போகாது. அங்கே போகிறது என்ன என்பதான் நாம் அறிய வேண்டிய காரியம். தேவ சமூகத்தில் வரும்போது கவனமாய் கேட்டு அதாவது சொல்லப்படுகிற காரியம் என்ன, எதற்காக என்று இந்த வருடத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையிலேயே நம்முடைய கவனங்கள் கொஞ்சம் கூர்மையாக இருக்கட்டும். தேவனுக்கு மகிமை அவ்விதமாக நாம் செய்வோம் என்றால் இந்த வருடத்தில் நாம் அதை அடைவோம். உலகத்தில் பாடுகள் உண்டு. நாம் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் கேட்டது போல தண்ணீரில் நடந்தாலும் கூட இருப்பேன். ஆறுகள் நீ கிடக்கும் போது அவர்கள் உண்மையில் புரளுவது இல்லை. அக்கினியில் நடக்கும்போது அஞ்ச வேண்டாம், வேகாதிருப்பாய் என்று அந்த அக்கினிக்குள்ளே போன 3 வாலிபர்கள் மத்தியில் நான் இருந்தேன் அல்லவா, உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாடுகள் துன்பங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, உண்டு தான் சொல்லியிருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடுகள் ஏன் வருகிறால் நம்மை மறு ரூபப்படுத்துவதற்காக, நம்ம இருக்கிற பழைய ரூபத்தை, பழைய சுபாவத்தை, இப்படி இருந்தால் என்ன ரூபத்தை காட்டிட்டாள் என்று சொல்வது, அந்த பழைய மனித ரூபத்தை நாம் ஒழித்துவிட்டு நாம் அந்த புதிய மனித சாயலை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அதற்காகத்தான பாடுகள். அதனால்தான் நாம் சிலரை கண்டிப்பாக நடத்த வேண்டியதும் இருக்கிறது. ஏன்? நீங்களும் அந்த இடத்துக்கு வரணும், நீங்கள் அந்த சாயலை அடையணும். புதிய எருசலேமுக்குள் வந்துவிட்டு அதாவது என்ன எல்லாம் போல போய் இருந்த வாழ்ந்த ஆராய்ச்சம் அப்படி இல்லை. நீங்களும் அந்த ரூபத்தை, அதுதான் கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய குறிக்கோள். தேவனுக்கு மகிமை உண்டா, ஏதோ நன்றாக பாடணும் கொட்டடி இல்லை, அதெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டிங் தான். ஆனால் அதனுடைய மெயின் என்ன என்று சொன்னால் அந்த மறுரூபம் அடைவது. நம்மில் இன்னும் பழைய ரூபம் இருக்கா என்கிறது தினமும் கண்டுபிடித்து அவைகளை அகற்ற வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கே தெரியும். நான் நம்முடைய அன்பான நண்பர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது தான், நீங்கள் யாரும் பிறரை பார்க்காதீர்கள், உங்களே பாருங்கள். நான் என்னை பார்க்கிறேன் தினமும். தேவனுக்கு மகிமை உண்டாவது. ஏன்? எனக்கு ஒரு கவலை உண்டல்லவா, நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போய்விடக்கூடாது, போடக்கூடாது அல்லவா? அப்படினால நான் பிறருக்கு மற்றவர்களுக்கு போதிக்கிறேன், நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என்னுடைய சரீரத்தை எப்படி பண்ணுகிறேன்? அடக்கி ஒடுக்குகிறேன். எல்லாருக்கும் தான் நான் சொல்லுகிறது தான், எல்லாருக்கும் தான் இந்த வார்த்தை. அப்படினால நான் சொல்வேன், தினமும் ஒருவரையாவது நம்முடைய மனதை நமக்குள்ளே செலுத்தி கொஞ்சம் அலசி பார்ப்போம். அதாவது இன்னும் கிடைக்குதா, பழைய கிரிகள் இன்னும் கிடைக்குதா என்கிறதை கண்டுபிடித்து அதை அகற்றும் போது நம்மில் என்ன உண்டாயிரும்? வேறு ரூபம் உண்டாயிரும். அது இங்கேயே உண்டாகி கிறிஸ்துவோட வருகைக்கு முன்னால் நாம் மரித்து விட்டால் அந்த சரீரம் அந்த ரூபத்தில் எழும்பும் என்று வேதம் சொல்கின்றபடியினால் ஆண்டவரை துதிக்கிறேன். வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தயவாய் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணுமா? பரிசுத்தப்படுத்தணும். அந்த மறுரூபத்துக்கு முன்னால் அவர் கொடுக்கிற ஆலோசனை, மறுரூபம் வர வேண்டும் என்றால் தேவன் தருகிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தினால் உண்டாகிற பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் பிதாவினிடத்தில் ஒரு மன்றாட்டு ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தில் ஒரு வாசகம் எப்படி என்றால், பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களை சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும்.
என்று சொன்னார். சத்தியத்தினால் தான் பரிசுத்தம். சத்தியம் இல்லாத இடத்துல பரிசுத்தம் கிடைக்கவே கிடைக்காது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்தியம் இல்லாத இடங்களில் நீங்கள் எவ்வளவு இன்பமாய் பாடினாலும் சரி, எவ்வளவுதான் ஆடம்பரமான பிரசங்கத்தை பண்ணினாலும் சரி, எப்படி பெரிய திரள்கூட்டமாய் 1000, 10,000, லட்சம் கூட ஆராதித்தாலும் இது இல்லாவிட்டால் அந்த ரூபம் மாறாது, மறுரூபம் கிடைக்காது. அதை நாம் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே தேவனுடைய வீட்டில் கொடுக்கப்படுகிற ஆலோசனையும் நோக்கமும் அதுதான். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மறுரூபத்தை அடையணும். அதற்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தம். இரண்டாவது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். பலி செலுத்தப்பட்ட ஆடோ மாடோ ஜீவனோ அது செயல்படாது. அதில் என்ன நடந்தாலும் சரி, அது ஒன்றும் தெரியாதுல்ல. ஆமாம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பலி செலுத்திவிட்டால் அதில் ஒன்றும் பழைய ஒன்றும் இருக்காது. கடிக்கிறது கிடைக்காது, கொத்துறது கொத்தாது, சீர்றது சீராது, ஒன்றும் செய்யாது. அதுக்காக ஒன்றும் இல்லையே, பலி செலுத்தி ஆகிவிட்டது அல்லவா. பலி செலுத்தின பிறகு அங்கே என்ன இருக்கும்? பழசு ஒன்று இருக்காது என்று வேதம் சொல்லுகின்றது. இதை நன்றாக கவனிங்க. தேவனுக்கு மகிமை. அப்படினால் எப்படி இருக்க சகோதரிகளே, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் தயவாக வேண்டிக் கொள்கிற காரியம் என்ன என்றால், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தப்படுத்தணும். ஜீவ பலியாக அனுதினமும் ஒப்பு கொடுங்க. இன்னும் உயிர் கிடக்குதா? என்ன உயிர் கிடக்குதா? இன்னும் பழைய மனித உயிர் கிடக்குதா? அந்த சுரீர் என்று பிடிக்கிறது அல்லவா, இது ஒரு காரியம் வந்துட்டுனா அது இருக்குதா பார்க்க. இதான் பழைய மனித சுபாவம். ஒவ்வொருவருக்கும் ஒரு சுபாவம் உண்டு. அது இருக்குதா பார்க்கணும். பார்த்து அதை பலி செலுத்தணும். நாம ரட்சிக்கப்பட்டு விடலை, இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அனுதினம் ரட்சிக்கப்படணும். பிரயாசப்படுறவங்க படுவாங்க. ஆனால் ஒரு முழுமையான கடைசி ரட்சிப்பு இருக்கிறது இல்லையா? அதைத்தான் இயேசுவின் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது. முடிவு இந்த நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். எப்போ? அந்த ரட்சிப்பு. இப்ப ரட்சிக்கப்படவில்லையா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சில காரியத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவசியப்பட்ட பழைய மனுஷன் தானே வருது. பழைய மனுஷன் தானே நம்ம கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அப்படி வருது அல்லவா? ஆனப்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான சகோதரிகளே, அன்பான சகோதரிகளே என்று ஜனங்களை என்று அவர் சொல்லும்போது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் சரீரங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். வாசிப்போம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை என்றால் என்ன? அதான் நம்ம சொல்லிட்டேன். பெரிய கூட்டம், பெரிய ஆடல் பாடல், அதை சொல்லவில்லை. நீங்கள் பரிசுத்தம், உங்களுடைய பழைய மனிதனை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து பலி செலுத்துவது, இதுபடி செய்வது தேவனுக்கு உகந்த ஆராதனை. இதுவே தேவனுக்கு முன்பாக அது புத்தியுள்ள பூர்ணமான ஆராதனை. இதுவே நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்னார். இன்று உங்களுக்கு தரக்கூடிய ஆலோசனை இதுதான். தலைப்பினை மனசில் வச்சுக்கிடுங்க, அதுவே போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் நம்மை தினமும் பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தம் என்றால் பெரிய பாவம் செய்கிறது மட்டுமல்ல, அதை யாரும் செய்ய மாட்டோம், அதையெல்லாம் விட்டுவிட்டோம். அது இப்பொழுது இல்லை. மற்ற எவ்வளோ பாவங்கள் உண்டாகிறது அல்லவா ஒவ்வொரு நாட்களிலே. அதாவது சாதாரண மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு பாத்திரவானாயிருக்கு. ஆனபடினால அப்ப எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. செய்யவே கூடாது. அறிவில்லாதவர்களாக இருந்தால் அவன் மூடன் என்று நாம் சொல்லக்கூடாது. அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நாம் சொல்லக்கூடாது. அது நம்ம எதுக்கு பாத்திரவானாக்கி விடுகிறது என்று வேதம் சொல்கின்றது. தேவனுக்கு மகிமை. அதுபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். 2வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. பார்த்தீங்களா? மேலே இருந்து அத்தனையும் எழுதியிருக்கிறது. பரிசுத்தமாயிடும், ஜீவ பலியாக பழைய மனுஷனை ஒப்புக் கொடுத்து பலி செலுத்தணும்,
என்று வேதம் சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம், இப்படி நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாக மர்ரூபம் அங்கேதான் தேவனுக்குமே. அப்ப இந்த மர்ரூபம் நடப்பதற்கு பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தேவனுடைய நன்மை என்ன, அவருடைய பிரியம் என்ன, அவருடைய பரிபூர்ணமான சுத்தம் என்ன என்கிறதை பகுத்தறிகிறவர்கள் அடுத்த ஸ்டேஜ் மர்ரூபம். மர்ரூபத்தை பற்றி சொல்லும் போது இத்தனையும் சொல்லுகின்றார் என்று நாம் காண வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சும்மா மர்ரூபம் ஏசு வந்து விடுவார், போய்விடும் இல்லை. அதுக்கு நான் அடைய வேண்டிய லட்சியம் இருக்குது. அதற்காகத்தான் இந்த ஸ்கூல்லையோ காலேஜில் நாம் சேர்ந்திருக்கிறோம். இல்லையா? நமக்கு ஒரு ஏம் உண்டு. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பற்றி ஒரு நோக்கம் உண்டு. என்னுடைய மகனை என்னுடைய மகளை இந்த ஸ்டேஜுக்கு இந்த பட்டதாரி ஆக்கணும் என்ற ஸ்டேஜில் தான் கொண்டு சேர்க்குறாங்க இல்லையா? ஆமாம், தேவருக்கு மகிமை. அதுபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியவேதம் என்ன சொல்லுகின்றது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் போதும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை, ஜாபத்தியுள்ள ஆராதனை இல்லையா? கொஞ்சம் பேரும் அதிக பேரும் எப்படிப்பட்டவர்களோ அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருந்து ஆராதித்தால் அது கர்த்தருக்கு பிரியம் இல்லையா? கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கின்றார். அங்கே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்த உடனே அவருடைய மகிமை அங்கே இறங்க ஆரம்பித்து விடுகின்றது இல்லையா? பிரசன்னம் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறார். அவருக்கு பிரியமான ஆராதனை அல்லவா? பிரியமில்லாத ஆராதனை செய்கிற இடத்தில் அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாது இல்லையா? அதுவே தேவனுடைய திருச்சபையினுடைய காரியம். பெருமைக்காக அல்ல, அதாவது நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்க, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க, தினமும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதற்குரிய சத்தியத்தை நாம் கொடுக்கின்றோம். அந்த பிரகாரம் செய்கிறவர்கள் அந்த நிலையை அடைகின்றார்கள். நம்முடைய சபையில் நிறைய பேர் அப்படி இருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. மற்றவர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. நாம் அந்த நிலையை அடைய வேண்டும். அந்த நிலையை நாம் அடைவதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீ படிக்காதவனுக்கு முட்டாள் இல்லை. அவர் படிப்பதற்காகத்தானே ஸ்கூலுக்கு போகிறார், அதுக்குத்தானே காலேஜுக்கு போகிறார். அவர் ஒரு நாள் அப்படி ஆகணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஸ்டேஜை அடையணும் என்கிறதானே நோக்கம். ஆனபடினா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களில் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் உடுக்கணும், நன்றாக இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். ஆனால் பிரபஞ்சத்திலே எத்தனை வேஷங்கள் வருது பாருங்க, எத்தனை வகையான வேஷங்கள். பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் உடைதான் உடுத்திருக்கிறார்கள், உடுக்காதவர்கள் போல நடக்கிறார்கள், பார்க்கிறோம் அல்லவா? அந்த வேஷம் நீங்க தெரிவிக்காதீங்க. நீங்க மர்வப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை மர்வப்படுத்துவதற்காக கர்த்தர் அழைத்திருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தின் மக்களை பார்த்து அவர்களைப் போல இவர்களைப் போல அவர்களைப் போல நானும் இருக்கணும். எனக்கு அப்படி இல்லையே, எனக்கு இப்படி இருக்க முடியுமா? இல்லை. நீங்கள் உங்களுடைய நோக்கம் அந்த மர்வத்தை பற்றி இருக்குமானால் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அதாவது எவ்வளோ ஆதி காலத்தினாலே விட இப்பொழுது நான் பார்க்கும்போது எத்தனை வேஷம். லண்டனுக்கு போயிருந்தோம். அங்கே ஆச்சரியமாக இருந்தது, நான் அதை பார்க்கவே இல்லை. இந்த பசங்கள்லாம் முடி வெட்டிருக்கான பாருங்க, இப்படி செதுக்கி மேலே வரைக்கும் செதுக்கி இங்கே கொஞ்சம் இடம் இந்த வைக்கப்பட மறுபடியும் வச்சிருக்கான். நல்ல பயில பார்க்க நல்ல அழகாக இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான். அது அவர்களுக்கு ஒரு மிருக்கு அப்படி தட்டிக்கிட்டு விற்பாரான். அப்போ இதெல்லாம் இல்லை, ஃபைட்டில் உலகம் எங்கேயோ போகுது. இப்போ அது இங்கே உள்நாட்டு இங்கே இந்தியாவில் இறக்குமதி ஆகிருக்கு. இங்கே நிறைய இருக்குது. நான் இப்போ குஜராத் போயிருக்கும்போது நம்ம ஆட்கிட்ட சொன்னேன், இங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, எங்களோட பசங்கள்லாம் ஒழுங்காக முடி வெட்டியிருக்கானே, பரவாயில்லையே அப்படின்னு சொன்னேன். அந்த ஏரியாவில், அந்த பாலாசனூர் அந்த ஏரியாக்களில், மற்ற ஏரியாவில் இருக்குது. அது அப்படி அது காற்று பரவுது இல்லையா? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் மறுரூபப்படுவது
அல்லேலூயா. மறுரூபத்துக்காகத்தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அதற்காகத்தான் பழைய மனிதனை, பழைய மனித சுபாவத்தை, பழைய கிரியைகள் இவைகளை அனுதினம் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அல்லேலூயா. பலி செலுத்தணும். பலி செலுத்தின ஆடோ மாடதான் அங்கீகரிக்கப்படும். பலி பாவ விமோசனம் செய்வதற்கு பழைய ஏற்பாட்டில் அப்படித்தான் பிரமாணம் இருந்தது. தேவனுக்கு மகிமை. பலி செலுத்தாத வரைக்கும் அது செயல்படாது. அப்படினால் நாம் எல்லாரும் பலிமிருகங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக வந்திருக்கின்றனர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினால அவர்கள் தான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாக்கும். இல்லை, வெளியே தான் அப்படி இருக்கு, உள்ளலாம் மனலாம் சுத்தமாக தான் இருக்கு. அது எப்படி இல்லை, ஒரு காயாத்தான் இருக்கும். அது பழுத்துட்டுனா உடனே வெளியே கலரில் தெரிஞ்சிடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய மனம் புதிதாக்கப்பட்டு விட்டால் தோற்றம் மாறிவிடும். இல்லையா? அதற்காக ஏதோ கஞ்ச தொட்டி கொடுத்துட்டு போய் இப்படி எல்லாம் அப்படி இல்லை. அவர்களுடைய தகுதிக்கு தந்தார், உத்தியோகத்துக்கு தந்தார், அவருடைய சூழ்நிலை தந்தார், அது உண்டு இருக்கும். ஆனால் இது பிரபஞ்சத்துக்கு ஒத்த விசனம் தரிச்சிடக்கூடாது. மற்றவர்கள் மாதிரி இப்போ எல்லாம் நிறைய சினிமா நடிகருடைய இதான் நடக்குது, பார்க்குறோம் அல்லவா? அப்படி இல்லாதபடி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரே காரியம், நம்முடைய மனம் புதிதாகணும். மனம்தான் அத்தனைக்கு காரணம். இந்த மனதை புதிதாக்கப்படாவிட்டால் இந்த மனம் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் புறம்பே காட்டும், வெளியே காட்டும். முகத்திலையும் சிலருக்கு காட்டிடும். இதெல்லாம் நான் பார்க்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் மனம் ஒரு ஆளை பார்த்துட்டா தெரியும், உள்ளத்தில் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, எதையோ சிந்திச்சுட்டு இருக்காங்க என்று பார்த்தோன்னு தெரியும் இல்லையா? அதுபடியால் உள்ளம் புதிதாகிவிட்டால் எல்லாம் புதிதாகத்தான் இருக்கும். எல்லாம் புதிதாக இருக்கும். அப்போ சொல்லுகிறார் பாருங்க, 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு உள்ளே, கிறிஸ்துவுக்கு வெளியே. கிறிஸ்துவ ஜீவியத்தில் ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவுக்கு வெளியே, இன்னொன்று கிறிஸ்துவுக்கு உள்ளே. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதுசாயிடும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். கிறிஸ்து வெளியே இருக்காங்க. அதான் அப்போஸ்தலன் சொன்னார், உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள்ளாக. ஞானஸ்நானம் இப்ப கிறிஸ்து வெளியே நடக்கு, அதை நான் சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்கு வெளியே எடுக்கிற ஞானஸ்நானம் உண்டு, கிறிஸ்துவுக்குள்ளே எடுக்கிற ஞானஸ்நானம் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளே எடுக்கிற ஞானம் கிறிஸ்து சொல்லி இருக்கிறது போல, கிறிஸ்து எடுத்தது போல, பிதா போதித்த பிரகாரம் கொடுத்த யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானத்தை போல இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஆயிடுவாங்க? புது சிருஷ்டி ஆயிடுவாங்க. கிறிஸ்துக்குள்ளா இருக்கிறவங்களுக்கு அதிக போதனை கொடுக்க வேண்டியது இல்லை. அவளை பார்த்தாலே தெரியும், புது சிருஷ்டியா தான் இருப்பாங்க. ஏன்னா உள்ள புதிதாயிட்டு இல்லையா? ஆயிட்டனால வெளியும் சிருஷ்டி எல்லாம், உடனடிகள் காரியங்கள் எல்லாம் பழக்க வழக்கங்கள், செயற்கை எல்லாம் அப்படிதான் இருக்கு. எண்ணங்கள் எல்லாம் மேலானவைகள், பரிசுத்தமானவைகள். மறுரூபமாகணுமே, என்னுடைய சரீரம் பரிசுத்தமாகணுமே, இந்த விஷயத்தில் என்னுடைய சரீரம் கரைபட்டு போகக்கூடாது, இந்த விஷயத்தில் நான் பாவி ஆகிவிடக்கூடாது என்ற கவலை தான் அவர்களுக்கு இருக்கும். லேலுயா, லேலுயா. அவர்களுக்கு அந்த கவலை தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க, மரத்தை நட்டுன நாச்சான் தண்ணீரும் ஊற்றுவார். அதெல்லாம் இம்மைக்குரிய காரியங்களை அவர் கொடுப்பார். ஏன் கடவுள் தான் சொல்லுகிறாரு, ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை நீதியும் தேடுங்க, அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க தேடுகிறது அதை மட்டும் தேடுங்க. அது மாதிரி பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்கும் போது இந்த மறுரூப நிலைக்கு நம்மை கொண்டு போய்விடும். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள்
தங்களை பற்றி எப்பொழுது கவலையுடையவர்களாக இருப்பார்கள். ஐயோ நான் மறுமாழ்வே, ஏதோ உலகத்தில் கொஞ்ச நாள் வாழுகிறேன், அதுக்கு பிறகு என்ன? எங்களை சிந்திக்கிறவர்கள் உலகத்தில் பரிசுத்தத்துக்கு மாறாக எதையும் செய்ய விரும்பவே மாட்டார்கள், இடம் கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த உலக வாழ்க்கை சின்ன வயதில் ஒரு வாழ்க்கை, வாலிபத்தில் ஒரு வாழ்க்கை, நடுநிலையில் ஒரு வாழ்க்கை, வயதில் ஒரு வாழ்க்கை. என்ன ஒரே நிரந்தரமா? இல்லை. வாலிபத்தில் இருக்கிற அந்த துடுக்கு, வாலிபத்தில் இருக்கிற அந்த இழுப்பு, அப்புறம் கொஞ்சம் வெயில், மத்தியானம் வெயில், ஒரே வெயில் பயங்கரமாக இருக்கும், மாலை சாயங்காலம் சூரியன் தாழ்ந்துட்டுனா குறைஞ்சி அப்படி அடைஞ்சு. இதுதான் மனித வாழ்க்கை. ஆனால் மனிதன் இதில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால், நான் மர்வமாகணும். ஆதி மனிதனுடைய நிலையை நான் அடைய கர்த்தர் விரும்பி இருக்கிறார். அந்த நிலை வரணும். அதற்கு நான் பரிசுத்தமாகணும். அதற்கு என்னை பலியாக ஒப்புக் கொடுக்கணும். எதை பலியாக? என்னில் இருக்கிற சுயம் என்னில் சாம்பலாக மாறணும் என்று பக்தர்கள் பாடுகின்றார்கள். சுயம் இருந்தால் ஒரு மனிதன் பரிசுத்தம் அடைய முடியாது. அது எங்கேயாவது கவிழ்த்து விடும் என்பது நாம் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நானும் நிறைய அறிந்தேன். நிறைய நட்சத்திரங்களாய் சுடர்களாய் பிரகாசித்தவர்களையும் கவிழ்த்திருக்கிறது என்று நாம் அறிவோம். நம்முடைய என்ன, தேவனுடைய நன்மை என்ன, பிரியம் என்ன, அவருடைய பரிபூர்ண சித்தம் தான் என்ன என்கிறதை பகுத்தறிகிறவர்களாக நாம் இருக்கணும். அது எழுதியிருக்கா, சினிமா பார்க்கக்கூடாது எழுதியிருக்கா, பீடி குடிக்கூடாதுன்னு எழுதியிருக்கா, பைபிள் அப்படி எழுதியிருக்கா, பீடி நீ போட்டிருக்கா, இப்படியெல்லாம் கேட்குறாங்கல்ல. பரிசுத்தாய் பற்றி கொண்டு இந்த பரிசுத்த நிலை அடையணுங்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய நன்மை தான் என்ன, அவருக்கு எதுதான் பிரியம்? ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், நீங்களே அந்த ஆலயம். அப்ப அப்படி சொல்லி இருக்கும் போது இந்த ஆலயத்தான் கெடுக்க முடியுமா? முடியாது. அன்பானவர்களே, நன்றாக கேளுங்கள். புட்டு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. தேவ மனிதர்கள் தேவனுடைய விருப்பத்தை அறிந்து அவருடைய சமூகத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று தான் உங்களுக்கு தர முடியும். அது கர்த்தருடைய வார்த்தை. அது நமக்கு கொஞ்சம் சுசனமாக இருக்கலாம். நாம் எண்ணி இருக்கிற போகிற போக்குக்கு கொஞ்சம் தடுப்பாக வித்தியாசமாக இருக்கலாம். ஏன் அதற்கு நீங்கள் அதை பலி செலுத்தணும். உங்களுடைய நோக்கத்தை திருப்புறதுக்காகத்தான். உலகத்தில் நிரந்தரமாக இருப்போம் என்று எண்ணவில்லை. சிலர் வீடு கட்டுவாங்க, அதாவது 1000 வருஷம் அந்த வீட்டில் இருக்க போகிறது மாதிரி அப்படி அசிபாரத்தை போடுவாங்க, அப்படி அதை சுற்றி வருவாங்க, அப்படி அதை ஒன்றும் கிடையாது. அருமை தகப்பனாகிய ஆபிரகாமை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அவர் ஒரு ஜமீன், பெரிய ஜமீன். அவர் அடியாட்கள் மட்டும் 300 வச்சிருந்தாராம். ஜமீன் இல்லை, அவருக்கு ஆட்டு வந்த வேலைக்காரிகள் அது இது ஏகப்பட்டது. அவர் நினைத்த ஆபிரகாம் நகர் என்று ஒரு பெரிய நகரே உருவாக்கியிருக்கலாம், செய்யலை. அவர் எங்க இருந்தார்? கூடாரங்கள். கூடாரம்னா என்னது? இந்த பாலங்கள்லாம் கவர்மெண்ட் கட்டடங்கள் பாலங்கள்லாம் கட்டுவாங்கல்ல, அவங்க 4 முளை அடித்து இழுத்து கூடாரம் போட்டு, அதான் கூடாரம். மற்றபடி குடிசைன்னா கூட கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு இருக்கும், ஏதோ மஞ்சு வர வச்சாவது குடிசை கட்டுவாங்க. இது கூடாரம். அவருடைய நோக்கம் என்ன? அஸ்திவாரம் இல்லாத பூமி அசைகிறது. இதில் ஒன்றும் கிடையாது. அஸ்திவாரம் இல்லாத ஒரு வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு 2000 வருஷமாக. தேவனுக்கு மகிமை உண்டா. வீடு கட்டி முடிச்சோடனே வருவன் இருக்கிறார் ஆண்டவர். அந்த வீட்டுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கோடு காத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம்முடைய கவனங்கள் எல்லாம் அங்கே திரும்பட்டும், மைண்டெல்லாம் அங்கே போகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாக. ஒரு வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவின் தூதர்கள் வந்தாங்க, அவர்களை உட்கார வைக்க ஒரு சூழல் கூட இல்லை என்று நான் நினைக்கிறேன்.
அவர்களை மரத்தடியில் உட்கார வைத்தார் என்று எழுதியிருக்கு. மரத்தடியில் உட்கார வைத்து விட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து விட்டு கையை கட்டி கொண்டு நின்றார் என்று எழுதியிருக்கு. இவரும் உட்காரல. அவருடைய நோக்கமெல்லாம் அதுவாகவே இருந்தது. கேளுங்க, நன்றாக கேளுங்கள், தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் மர்மையானுள்ள நமக்கு உலகத்தில் எது இருந்தாலும் சரி, ஹெல்த் இருந்தாலும் சரி, அழகு இருந்தாலும் சரி, எவைகள் இருந்தாலும் சரி, அழிந்து போகிறவைகளே. ஆனபடியினால் வேதம் சொல்கின்றது, கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால், உள்ளே இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை பாடுகள் துன்பங்கள் கஷ்டம் சொல்லாதுங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் இதோடு முடிஞ்சு போகுது. அதான் சொல்லுவேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இதெல்லாம் இந்த லோகத்தில் கொஞ்ச நாளில் மறைஞ்சு போகாது. அங்கே போன பிறகு இது ஒன்றும் கிடையாது. கடைக்காரன் வரமாட்டான், அவன் தருவனே எதிரில் ஒருவன் அங்கே வரமாட்டான், ஒருவர் வரமாட்டான், ஒரு தீமை அங்கே வராது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடியினால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனம் புதிதாக நாம் என்ன செய்யணும்? பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஒரு நாள் நான் ஒரு ஜோலியாக வெளியே போய் கொண்டிருந்தேன் காரில். முன்னால் ஒரு அம்மா முன்னால் போயிட்டு இருந்தாங்க. பின்னால் முதுகுவரைக்கு பின்னால் அந்த சட்டத்தைப்பு முதுகுவரைக்கு தெரிகிற மாதிரி எப்படியோ போகுது. அப்போ நான் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொன்னேன், இது அதாவது இப்படிப்பட்டவர்களால் தானே தேசம் கெட்டு போகுது, உங்களுக்கு எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்கள். தன்னந்தனிமையாக பயணம் செய்கிற ஒன்று இப்படி கட்டி கொண்டு போகிறது. மேற்கொண்டு சொல்ல மாட்டேன், அது நம்மிடத்தில் வந்து போகிற ஒரு ஆத்மா தான். ஆனபடினால் நான் இன்று பொதுவாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், பொதுவாக சொல்லுகிறேன், பிரபஞ்சத்திற்கு வசம் தரித்தால் மனம் புதிதாகாது. தேவனுக்கு மகிமை. மனம் புதிதாகிறதுனால அடுத்த ஸ்டேஜ் மறுரூபம். கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவரை நான் இப்படி கண்டுபிடிப்பது, பழைய ஆள் அல்ல இது. பழையவைகள் ஒளிந்து போகின, கொஞ்சம் புதிதாயின என்று எழுதாமல் எல்லாம் புதிதாயின. பழையது எல்லாம் புதிதாயின. இவர்களுக்கு தான் மறுரூபம். மறுரூபத்தை பற்றி நாம் சும்மா பேசுகிறதற்கல்ல, இந்த ஸ்டேஜ் அடையணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடியினால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நோக்கமெல்லாம் அதுவாக இருக்கட்டும். நோக்கம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் அமைப்பும் அவைகளாக இருக்கட்டும். அந்த நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டால் இங்கே பிறரை யாரும் பார்க்க வேண்டிய சூழலை ஏற்படவே செய்யாது. உன்னை போல் பிறர் நேசி. நம்மை கர்த்தருக்கு முன்பாக சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக் கொள்ளுகிற இடத்துல தீமை பாவம் நிகழாது. சபைக்கு வர்ற அவங்கள அப்படி இவங்க இல்லை, அது அவங்க பாடி சூழல் வர்ற எல்லாரும் பஸ் கிளாஸ் வாங்கிட்டு இருக்காங்க, அதில் ஆகிறாங்க, திரும்ப முயற்சி பண்ணி வருவாங்க அந்த ஸ்டேஜுக்கு. அது அவர்களுக்குரிய கவலை. அவள் முந்திட்டாலே, நமக்கு முன்னால செகண்ட் ஆகிட்டாலே, இப்படி வந்துட்டாலே, நாமளும் அந்த ஸ்டேஜ் இப்படியே படிக்கணும், கிடைக்க படிக்கணும், படித்து அந்த ஸ்டேஜ் அடையணும். ஏக்கம் இருக்குல்லவா, ஆவிக்குரிய ஏக்கம் நமக்கு அப்படி இருக்கணும் என்ற வாக்கு சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. அதிலே போட்டி போடலாம். அதில் நாம் உள்மனதில் ஒரு ஏக்கம் பொறாமை போன்ற ஒன்று இருக்கலாம். அதை அடையணும், நாமளும் அதை அடையணும். ஆனபடினால் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோமா, இல்லை இன்னும் கொஞ்சம் சைடில் தான் நிற்கிறோமா? தாவீது சொன்னார், கர்த்தரை என் வலது பார்சத்தில் நிறுத்தி எனக்கு முன்பாக நோக்கி கொண்டு வைத்திருக்கிறேன். ஆனால் இப்போ நமக்கு எப்படி? நமக்குள்ளே இருக்கிறார். இல்லையா? பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது வந்து அந்த கிரியை நடப்பிப்பதற்கு சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவக்கினார். அவன் மேல் இறங்கினார். ஆனால் பலமாக இறங்கினார். சிங்கத்தின் தாடையை கிழித்து சிங்கத்தை தாடையை கிழிச்சு போட்டான். எழுதியிருக்கல்லவா?
ஆனபடினால வெளியே இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டல்ல. ஆனபடினால உள்ளே இருக்கணும்னால பழைய சரக்கு எதுவும் உள்ளே இருக்கக்கூடாது. ஆமாம், யார் பெரியவர் சிறியவர்னு தெரியாததுக்கு தான் நாம் யூனிஃபார்ம். ஸ்கூலில் வேலை ஸ்தலங்களில் பார்க்கணுமில்ல, யூனிஃபார்ம் எல்லாரும் ஒரே சமத்துவமாக அப்படி இருக்கு. அதான் அதே மாதிரி தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நோக்கம் என்ன? மறு ரூபம் ஆக வேண்டும், ஆகணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு பாவி 100 வருஷம் வாழ்ந்து செத்தால் பிரயோஜனம் என்ன? என்ன பிரயோஜனம்? என்ன தவிர கொண்டு போறாரு? 2 கையை காட்டிட்டு தான் போகணும். வேற என்ன கொண்டா போறாரு? இங்க இருக்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனபடி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எண்ணிக்கைக்குரியவர்களாகிய நமக்கு, கொஞ்சம் பேராகிய நமக்கு, அதாவது நமது மேல் தேவர் வைத்திருக்க தயவு என்னென்னால் நாம் மறுரமாகணும். அந்த சாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதை பற்றி கொள்வோம். எழுதும் போது 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு, அந்தபடியே முந்தின மனுஷன், பிந்தின மனுஷன், முந்தின மனுஷன் மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற மனுஷன். அந்த முந்தின மனுஷனுடைய முடிவு என்ன? தன்னையே மோசம் வைக்கிறான், தன்னையே மோசம் வைக்கிறான். முந்திய மனுஷன் அவனை கொண்டு பாதாளத்தில் தள்ளிவிடும். அதனால முந்தின மனுஷனுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாகிய பழைய மனிதன் அவனை தெளிந்து விட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புதிதான ஆவி உள்ளவர்கள் உள்ளத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மனுஷனுடைய சாயல் என்ன? அந்த மனுஷனுடைய சாயல் என்ன? நீதி, பரிசுத்தம் என்கிறதெல்லாம் அடங்கி இருக்கிறது அல்லவா? அதுதான் இந்த பிந்திய மனுஷனுடைய அழகு. அதான் அந்த மாற்றம். பழைய மனுஷன் வந்து மோசம் போக்குறவன், இவனை மோசம் போக்கியே விடுவான். அந்த மனுஷன் கெட்டு போகிற மனிதன், பழைய மனிதன். அதை கலைந்துருங்க, வச்சிட்டு இருக்காதுங்க என்று வேதம் சொல்லுகின்றது. அன்பானவர்களே, உங்களுக்கு பெற்றுக்கொண்ட உபதேச ஆலோசனை தரப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் இதில் வார்த்தைகள் இருக்கிறது. ஏன்? ஆண்டவர் வைத்த பாசம். என்னுடைய பிள்ளைகள் நடையாய் நடந்து தூரத்திலிருந்து சமீபத்தில் இருந்தோம் தேவாலயத்திற்கு ஓடி வருகின்றார்களே. எவ்வளோ காரியங்களை விட்டு விட்டார்களே எனக்காக. விட்டது மாத்திரமில்லை, இன்னும் பழைய மனித சுபாவம், மோசம் போக்குகிற ஒரு சொல்லினாலே மனிதனுடைய சாட்சியை கெட்டு போகுது அல்லவா? பார்க்கிறோமே. வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை ஒரு சத்தை நாரி கெட்டு போகப்படுகிறது போல, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியனும் கெடுத்து போடும். விளங்குதில்ல? ஆமா, எவ்வளோ கடந்து வந்திருக்கும். ஒரு சின்ன மதியனா உளத்தை அழிச்சு. அது பழைய மனித சுவாபம், பழைய மனித கிரியை. அதை கலைந்துருங்க, அதை விட்டுருங்க. அது மோசம் போக்குகிறது. கடைசியில் எங்கேயாவது மோசம் பண்ணிவிடும். எங்கேயாவது தள்ளி பார்க்கறது கொஞ்ச நாளைக்கு இன்பமா, இனிமையா, அருமையா, சரியா, சரி போல நமக்கு தோன்றும். ஆனால் நம்மளை மோசம் போக்கிற பிறகுதான் தெரியும் இது இந்த பழைய மனிதனுக்குரிய காரியம். இச்சை என்றால் நான் மாம்சத்துக்குரியவர்களை மட்டும் சொல்லவில்லை. மனிதனில் எத்தனையோ இச்சைகள் இருக்கிறது இல்லையா? அவர்களை போல இருக்கணும், இவர்களை போல இருக்கணும், அப்படி இருக்க ஒன்றும் கிடையாது. கிடைக்கிறது ஒரு வயிற்று கஞ்சி தண்ணி தான். வேற என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. இருக்குன்னா அதில் அவ்வளோ தள்ளி உள்ள வயிற்றில் சாப்பிட முடியுமா? முடியாது. அதுபடினால்
முந்தின மனிதனாகிய பழைய மனுஷன், பாவ மனுஷன், மோசம் போக்குகிற மனிதன், அதை களைந்து விடுங்க என்று வேதம் சொல்லுகின்றது. அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அது உங்களுடைய ஜீவியத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய நட்பில் பழக்க வழக்கங்கள், சகோதர சகோதரிகளுடைய பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, பழைய சுபாவம் இருக்கிறதா, பழைய மனித கிரியை நம்மில் இருக்கிறதா, வேதத்துக்கு ஒவ்வாத காரியம் இருக்கிறதா, அகற்று. அது மோசம் போக்கி விடும், எங்கேயாவது கொண்டு நம்ம தள்ளிவிடும். விலையேறப்பட்ட பரிமளத்தால் லட்சக்கணக்காக மதிப்புக்குரியதை ஒரு சின்ன கெட்டு ஒரு சித்தனா ஒரு அதுக்கு எடுத்துப்படுமா? அதே போல நம்மிலே இருக்கிறது என்னது என்னது? அப்போ சில என்ன சொன்னார்? பொக்கிஷம். இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறார். இதை கவனமா பார்த்துக்கணும் அல்லவா? இது எங்க போகிறது என்றால் என்று முடிவு என்ன? மறுரூபம். மறுரூபம். அதற்காகத்தான் நாம் இந்த பாடுகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடியால் ஊட்டிக்கும் நம்முடைய கோயம்புத்தூர் சபைக்கு எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. அங்கிருந்து பரிசு ஆராதனைக்கு கோயம்புத்தூர் வர்றார். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. தேவனுக்கு மகிமை. எதுக்கு? இந்த மறுரூபத்தை எண்ணிதான் அதை அடையணும், அதுக்குரிய ஆலோசனை பெறணும். அதுல நாம் நம்மில் இருக்கிற பழைய மனித சுபாவம் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்கணும். இருக்குது அல்லவா? அப்படி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை பார்த்து என்ன சொல்லுகின்றது? பிரபஞ்சத்துக்குரிய வேதம் தரிக்க வேண்டும், சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும். நம்மில் இருக்கிற பழைய மனிதனுக்குரிய பழைய மனிதன் இன்னும் உயிர் கொண்டு இருக்கிறதா? பலி செலுத்துவோம், பலி செலுத்துவோம், பலி செலுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மை நாம் திரும்ப செக்கப்படும். ஒரு பரிசுத்தவான் அப்படிதான் சொன்னார். பைபிளை நன்றாக படித்து 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 அதில் எத்தனை பாவம் இருக்கிறதோ அதை ஒரு பெரிய பட்டியலாக போட்டார். பெரிய ஒரு சாட்டாக தயார் பண்ணினார். பண்ணி அவருடைய வீட்டினுடைய முகப்பில் ஒட்டினார். அவர் வெளியே போகும்போதும் அதை படிப்பார், உள்ளே வரும்போதும் படிப்பார். படித்து மனப்பாடம் பண்ணிட்டார். இதில் நமக்கு என்ன குறைபாடு இருக்கிறதா? இந்த பாவங்கள் ஏதாவது நம்மள உண்டா என்று கண்டுபிடித்து நான் இவைகளை சாகடித்தேன், இவைகளை பலி செலுத்தினேன், பலி செலுத்தி இந்த ஸ்டேஜை அடைந்தேன் என்று அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்று நமக்கு தரப்படுகிற சுருக்கமான ஆலோசனை என்ன? என்ன? பரிசுத்தம் அடையணும், பரிசுத்தம் அடையணும். மோசம் போக்குற பழைய மனிதனை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. உடனே அதை சாகடிச்சு விரட்டிடும். நமக்கு அது வேண்டாம். நம்முடைய மறுரூபத்தை தடுக்க வருகிற சாத்தானுடைய ஒரு ஏவுகணை, அவன் அனுப்பியிருக்கிற அவனுடைய தூதன், மரண தூதன் நம்ம இந்த நிலைக்கு கொண்டு போக பார்க்கிறான் என்று இவைகளில் விழிப்பாயிருந்து இவைகளை நாம் மேற்கொள்ளும். சரியா? தேவனுக்கு மகிமை. மற்றவர்களை பார்ப்பதெல்லாம் நம்மை பார்க்க நாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேனா இருந்தால் எப்படி இருப்பார்கள்? புது சிருஷ்டியா இருப்பார்கள். அந்த சிருஷ்டி என்ன? இயேசுவை போல. அதனால் அந்த சாயல் தான் மறுரூபம். மறுரூபம் இடையில ஒரு ரூபம் வந்துட்டு மனுஷனுக்கு ஆதாம் காலத்தில் இருந்து அது உலகத்தில் தொட்டு தொட்டு பிறந்த எல்லா மனிதர்களுக்குள்ளே வந்துட்டு ஆனபடினால் பழையவைகள் ஒளிந்து போயிடணும். கிறிஸ்து உள்ள வந்து வெளியே நிற்கக்கூடாது, உள்ள வந்துடும், உள்ள வந்துடணும். அதுக்கு தான் நமக்கு ஆலயம் கட்டுவதற்கு எடுத்த ஆலோசனை கொடுத்தார். எல்லாரும் இப்படி நேர வாசல் வச்சு ஆலயம் கட்டுறாங்க, ரோட்டில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுபடியால் இங்கே சைடில் வாசலை போட்டால் என்னதான் நடக்குன்னு பார்க்க உள்ளே வருவார். பார்த்து தேவனை அறியட்டும், வார்த்தைகளை அறியட்டும், அதற்கு பிளான் கொடுத்து சிலர் அந்த பிளானை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. தேவன் கொடுத்த கட்டளையில் அது ஒன்று. அல்லேலூயா. ஆனபடியினால கிறிஸ்து உள்ளே ஆலயத்துக்கு உள்ளே வந்து இந்த ரட்சிப்பை பெறணும்.
வெளியே நின்று வேடிக்கை பார்க்கறது இல்லை என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை நம்மிலே நடப்பிக்க நம்மால் முடியாது. அதற்காகத்தான் நமக்கு உதவி செய்ய முடியாக தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உசைகள் காரியம் செய்ய முடியாது, நான் தான் அதை செய்யணும். அப்படினால அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அது யாரை பரிசுத்தப்படுத்துகிறார் என்றால், அந்த ஆவிக்கேற்ற பிரகாரம், அவர் விரும்புகிற பிரகாரம், அவர் கொடுக்கிற எண்ணத்தின்படி யார் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை கம்பல்சரியா இல்ல. என்னுடைய ஆவி மனுஷனுடைய எப்பொழுதும் போராடுகிறது இல்லையே சொல்லுகிறார் அல்லவா, பல தடவை உணர்த்துவார், எச்சரிப்பார், அப்படின்னா அவர் ஒதுங்கி நின்றுடுவார். அப்போ நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, பாவிகளாகவே தான் இருப்போம். ஆனபடியினால் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும் போது இந்த வாசகத்தை அவர் எழுதுகின்றார். தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நாம் இந்த உலகத்தில் சில நீதியின் கிரியை நடப்பிக்கிறதுனால ரட்சிப்பு அல்ல, நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமா, இது நம்முடைய மனசுல எப்பொழுதும் இருக்கணும். அவருடைய உதவி எப்பொழுது நாம் பெறணும். அவர் நமக்கு உதவி செய்தான் வந்திருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய, நாம் பிள்ளைகளுமான மனுஷிகள். ஆனபடியினால அவர் நம்முடைய பலகீனத்தை நமக்கு உதவி செய்ய வல்லவர். அதுக்கு தான் நம்மகிட்ட இருக்கிறார். வல்லவர், எவ்வளவு பெரிய தீமையோ மேற்கொள்ள வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடியினால் அந்த பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவரும் இந்த பரிசுத்த வாழ்க்கை மறுரூபம் என்பதை சிந்திக்கவே முடியாது, இயலாது. மனிதனால் அது கூடாது. உங்களால் கூடாது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். மனிதனால் கூடாது. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற பிரகாரம் நடக்கும் போது என்னாக நம்மிலே ரட்சிப்பு, நம்மிலே பரிசுத்த ஜீவியம் உண்டாகும். அப்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணுங்க. இப்படி அன்பான சகோதரன் சொல்லக்கூடாது என்றால் மெல்ல சாட்சிக்காக சொல்லுகிறேன். அவரை பற்றி கேள்விப்பட்ட அவர் தன்னுடைய மாமியாரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டார். இப்போதான் மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்ட உடனே அவர்கள் இருதயம் உடைந்து அவர்களும் மன்னிப்பு கேட்க மாற்றி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இல்லை மறுபடி நீங்கள் நாங்கள் தான் தப்பு, இல்லை நான் தான் தப்பு மன்னிப்பு கேட்டேன். அதில் என்ன நடந்துட்டு, புதுசு ஆராதனைக்கு அவங்க எல்லாம் குடும்பமாக இங்கே வந்து விட்டார்கள். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளை என்று வேண்டும். இது இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. நான் எவ்வளவுதான் கையடித்தாலும் சரி, பாடினாலும் சரி, நல்லது செய்யணும், அது குறையில்லை. ஆனால் முதல்ல இருக்க வேண்டிய காரியம் என்ன என்கிறதை கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதான் கேள்விப்பட்டு அவர் இப்பொழுது ஒரு மன்னிப்பு கேட்கிறார். புது வருஷம் பிறந்துட்டு இல்லவா, பழைய வருஷத்திலே சொன்னேன். அந்த பழைய வைராக்கி வீம்பு அந்த கோல் சொல்றதுக்கு உண்டாம ஒன்று, அதில் அசுத்தம், அது நம்மை மோசம் போக்க வந்த ஒரு சாத்தானுடைய கிரியை என்கிறதை மறக்க வேண்டாம். கண்டிப்பாக நமக்கு அது என்ன ஜோலி, நமக்கு எதுக்கு, அது எதுக்கு தேவை? பிறரை பார்க்கிற அனுபவம் எதற்கு தேவையில்லை. இப்போ அவர் அவர் குடித்து வரித்து அப்படி இருந்த காலத்தில் உள்ள குற்றங்களெல்லாம் இப்போ போய் நெடுக போய் மன்னிப்பு கேட்கிறார். இதுதான் புது சிருஷ்டி. இதுதான் இருதயத்தில் உண்டாகிற சுத்திகரிப்பு, சுத்தம். இவர்கள் மறுரூபத்துக்கு நேராக இழுத்து செல்லப்படுகின்றார்கள். இவர்கள் தேவ ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகின்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒருவர் இப்படி செய்வோமானால் நம்முடைய ஆலயம் கொள்ளாது ஆத்துமாக்கள், நம்முடைய சபையை பெரு சத்தியத்தை பற்றி நம்மை பற்றி சாட்சி பக்கத்தில் இல்லை தூரத்திலும் கேட்கப்படும். இப்படி ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது என்று அது இப்பொழுது 1-2 பேர் ஆரம்பித்திருக்கிறார்கள். அது ஆத்துமாக்களை இழுத்து கொண்டு வருகின்றது. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நாமளும் போனோம்.
அப்படி என்று சொல்லத்தக்கதாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள். பழைய மனிதனுடைய செய்கைகளையும் பரிசீலித்தணும், கொன்றணும். அதை வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அது பழைய மனித சுபாவம். மாற்றிடணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. நம்மை மறுபட தடுத்து போடும். அப்ப நாம் இவ்வளவுதான் பிரயாசப்பட்டு என்ன பிரயோஜனம்? நாட்கள் பொல்லாதவர்களானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. பிரயோஜனப்படுத்தி போன பிறகு அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. எப்போ பிரயோஜனம், எப்போ விதைக்கணும், எப்போ தண்ணீர் பாய்ச்சணும், கலபரிக்கணும், எல்லாம் செய்யணும். விட்டுட்டா அப்புறம் கிடைக்காது. கவனி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் நம்மை மறுரூபப்படுத்த, தேவனை போல புது சிருஷ்டியாய் சாயலுக்கு மாற்ற நமக்கு பரிசுத்த ஆவி கிடைத்திருக்கிறது. எல்லோரும் பரிசாய் பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாரும் சபை பிள்ளைகளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மேன்மை என்ன? சிறியவர்களும் பெரியவர்களும் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோம். ஆனபடியால் எதற்காக? நம்மை பரிசுத்தப்படுத்த. அவர் என்ன செய்வார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அன்பாய் பேசுகிறவர் அல்ல, இந்த விஷயத்தில் கண்டிப்பா இருப்பார். பிள்ளை ஸ்கூலுக்கு போக மாட்டான்னா பிரம்ப எடுப்பார்கள். பிள்ளையுடைய எதிர்காலத்தை பற்றி அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? பெற்றோர்களுக்கு அந்த நோக்கத்துக்கு பிள்ளைகள் தவறும் போது பிரம்பை கையாட ஆரம்பிப்பார்கள். ஆமென். பரமபிதா நமக்கு யார்? அவர்தான் என்றும் மாறாத நிலைத்திருக்கிற தகப்பன். அவர் இருக்கிறத்தில் நாம் இருக்க வேண்டும், அவருடைய ரூபத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பிதான் திருச்சபை உருவாக்கி இருக்கின்றார். என்று அவர் எபேசியர் வாசிக்க வேண்டாம். எபேசியருக்கு நிருபம் போது அப்படித்தான் எழுதினார். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கிறார், சுத்திகரித்து முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மாசற்றதும் மகிமையுள்ள சபையுமாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே எதற்காக இவர் பரிசுத்தமான கூட்டத்தை கரை திரை முதலானவர்கள் இல்லாமல் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு தூய்மையாக்கப்பட்ட சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள நாம் அதில் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறேன் என்று நான் 100% நம்புகிறேன். இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நிலைத்திருந்து மறுரூபத்தினராக நடத்தப்படுவார்கள். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் வருகிற நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், பிடிகள் இவைகளெல்லாம் எதற்காக என்றால் அந்த நிலை அடைவதற்காக, அந்த சரீரத்தை அழிக்க, பழைய மனிதன் செய்ய அழிக்க, நம்முடைய விருப்பத்துக்கு மாறான நிலைகளை நம்முடைய விருப்பத்துக்கு மாறான நிலைகளை உண்டு பண்ணுகிறதோ எதற்காக? மறுரூபப்படுத்த. அப்படித்தான் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. 2 கொரிந்தியர் 4:16 ஒரு வாசித்து விட்டுறலாம் வேகமா. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம். இந்த காரியத்தில் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. இதெல்லாம் எதற்காக வருகிறது என்று நான் தெரிந்துகிட்டேன். மேலே அவர் எழுதி கொண்டே வருகிறார். எனக்கு நெருக்கடிகள், அவமானங்கள், துன்பங்கள், பல சூழ்நிலைகள் ஏற்பட்டு அதனுடைய சரீர பிரகாரமாக எனக்கு பல கவலை உண்டாக்கினாலும் இதெல்லாம் எதற்காக என்றால் வாசிங்க. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம், இவைகளினால நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் உள்ளான மனிதன், புறம்பான மனிதன் அழிந்து உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று அவர் எழுதுகின்றார். வருகிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவைகள் என்ன செய்கிறது என்றால் புறம்பான மனிதனை அழிக்க. இந்த பழைய மனிதன் இருக்கிறானா, அவர்கள் இப்படி சொல்ல, இவர்கள் இப்படி சொல்லுகிறார், அப்படி உடனே இந்த பாடியில் கவலை, உடனே துக்கம், உடனே தேவசம் தலைகளை இல்லை. நாங்கள் இதில் சோர்ந்து போகிறது கிடையாது. இல்லையா? இது எதற்காக நாங்கள் புறம்பான மனிதனை கலைந்து உள்ளான மனிதனிலே பலனடைந்து தேவசாயலை அடைய இது அனுப்பப்பட்ட ஒன்று, தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லுகிறார் என்று நான்
அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கின்றது? சுருக்கமாய் நாம் பார்க்கின்றோம். புறம்பான மனிதன் அழியணும், உள்ளான மனிதன் புதிதாக்கப்படணும். அந்த புதிதாக மனம் புதிதாகிறதுனால அவனிலே மறு ரூபம் ஏற்படும் என்று வேதம் சொல்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தொய்ந்து போய்விடாதீர்கள். நம்முடைய புது வருஷத்தை கண்டுவிட்டோம். எல்லாருக்கும் ஒரு வயசு கூடிவிட்டது. நாம் பயணத்தில் இன்னும் கூடுதலான வழி வந்து விட்டோம். அடுத்து பக்கத்தில் இருக்கிறது. அதை அடைவதற்கு இந்த பழைய மனிதன் நம்மில் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த ரூபத்தை அடைய முடியாது, அந்த இடம் போக முடியாது. அதுக்குரியவர்களுக்கு தான் அந்த இடம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நாமும் ஆவிக்குரிய கண்ணால் அடிக்கடி பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனபடியினால் நமக்கு இந்த உலகத்தில் என்ன சூழல்கள், வறுமையோ அதாவது வியாதியோ பிணிகளோ பல சூழல்களோ பிரச்சனைகளோ நெருக்கடிகளோ வேலை ஏற்பட்டாலும் எதற்காக? புறம்பான மனிதன் அழிந்து போவதற்காக. உள்ளான மனிதனில் புதிதாக்கப்படும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று என்று மட்டும் தெரிந்தது. அதைத்தான் பக்தர்கள் அறிந்தார்கள், பக்தர்கள் அறிந்தபடி வாழ்ந்தார்கள் என்று நாம் காண வேண்டும். ஆபிரகாம் கூடாரத்தில் வாசம் பண்ணினார். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. என்னுடைய ஊழிய ஆரம்பம் ரொம்ப ஊழிய மாதிரி இருக்காது, அப்படிதான் இருந்தோம். இவர்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தது. அது எங்கள் அண்ணன்மார் ரெண்டு பேர் ரட்சிக்கப்படாதனால அவர்களுக்குரியதை பகிர்ந்து கொடுக்க அவர்கள் தினமும் போராடினார்கள். அதாவது பாஸ்டர் தான் சம்பாத்தியம் பண்ணி வாங்கினது. அவரில் அண்ணன்மார் நன்றாக இருக்கணும்னு அப்பா பேருக்கு எழுதினார்கள். இல்லையா? அப்பா சொன்னார்கள், உன் பேர் கேள்வி இப்போ நீ ஒன்று சம்பாதி. இல்லை, என் அண்ணன்மார் கிடைக்கிறது எனக்கு. அவர் ரட்சிக்கப்படாதனாலே தவறான எண்ணம் கொண்டு இப்போ எங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அப்போ பகிர்ந்து கொடுக்கும்போது நாங்கள் பிள்ளைகள் 9 பேர் அம்மா அப்பா பங்கு வைத்து எனக்கும் பாஸ்டருக்கும் உள்ள அந்த பங்கை வள்ளியூர் ஆலயத்தில் போட்டோம். பூர்வீக சொத்து கையிருப்பு. பூமியில் அப்புறம் ஒன்றும் கிடையாது. பூமியில் அப்புறம் ஒன்றும் கிடையாது. நாம் இந்த பூமியில் ஒரு எதிர்பார்ப்பும் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. நானா சொல்றேன், ஒழிஞ்ச இடங்கள்லாம் போய் கேளுங்க மக்கள்கிட்ட. அப்படிதான் நான் பாஸ்டர் அப்படி இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவர் நினைத்தா எத்தனையோ பங்களா கட்டியிருப்பார். அவருடைய ஊழியத்தில் அவ்வளோ பெரிய இதெல்லாம் உண்டு, அவ்வளோ செலவாக்கு உண்டு. பிள்ளைகளுக்கு என்று ஒரு அடி பூமி அவர் வாங்கி வைக்க இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எதிர்பார்ப்பு என்ன? அங்கே அந்த ரூபத்தை அடைந்து, இந்த தேவ ரூபத்தை மறு ரூபத்தை அடைந்து அங்கே கிட்டுகிறார் பாருங்க. 2000 வருடங்களாக அந்த வீட்டுக்கு போகணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னிடத்தில் கேட்பார்கள், ஐயா எங்க கோயில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா கேட்பாங்க. வீடு எங்கே இருக்கியா, எங்க இருக்கியா வீடு எந்த பக்கம் இருக்கு கேட்பாங்க. அடிக்கடி தெரியாதவங்க கேட்பாங்க, தெரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவேன்? ஆலயத்தில் இருக்கிற ஆலயம் தான் வீடு. எனக்கு நிரந்தர வீடு அங்கே மேலே இருக்கு. அந்த வீடு இங்க உள்ள மண்ண குளத்துக்கு கேட்டுற வீடு இல்லை, அவ்வளவு பெரிய வீடு அங்கே கட்டுறார். இங்க நமக்கு ஒரு பிடிப்பும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய இடங்கள் எல்லாம் அப்படி இருக்கட்டும். மறுரூபம்
இல்லையா? இல்லையா? ஹல்லேலூயா. உலகத்தில் எது ஏற்பட்டாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால சத்தியத்தின் மத்திய ஏற்படும் எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்ம புறம்பான மனிதனை அழிக்க, நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட, அந்த இருதயம் புதிதாகிறதுனால அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போவதற்காக, மறு ரூபப்படுத்துவதற்காக என்று மனதில் வைத்துக் கொண்டு, அது யாரால் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரிமார்கள் யாரும் வருத்தப்படாங்க. ஆரல்வாய்மையில் ஒரு பாஸ்டர் இருந்தார், பெரிய பாஸ்டர் இருந்தார். அவரை நாங்கள் தேவ வெளிப்படுத்தல் படி சந்தித்தோம். சந்தித்து அங்கே நாங்கள் சபையை உருவாக்கினோம் ஆரல்வாய்மொழியில். அப்போ அவர் சொன்னார், ஐயா, நான் ஒரு கரடுமுரடான மரத்தை போல இருந்தேன், ஒன்றுக்காகாது. இந்த சில மரங்களை பார்த்தா மொழிமொழியா அப்படிலாம் இருக்கு, ஒன்றுக்காகாது. நான் அப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தேன். யாரும் பேசிட்டா உடனே ரெண்டு கை அவ்வளோ பராக்கிரமசாலி, ரெண்டு கையிலும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடும், அப்படியெல்லாம் அப்படிப்பட்டவன் இருந்தேன். எனக்கு ஒரு அருமையான மனைவி ஆண்டவர் கொடுத்தார், என்னை சீர்படுத்த, என்னை மறுரூபப்படுத்துவதற்கு வழி நடத்துவதற்காக. அது தினமும் என்னை அறுக்கிற ஒரு வாளாக இருந்தது. அந்த மொழிகளெல்லாம் செதுக்கி அறுத்து ஒரு நல்ல உபயோகமான பலகையாக மாற்றுவதற்கு என்னை அறு தினமா இருக்கும். கவலைப்படவே இல்லை. நான் ஒன்றை அறிந்திருந்தேன், என்னுடைய புறம்பான மனிதன் அழிவதற்கு தேவன் அருமையாக கொடுத்த வாழ். அதற்கு மாம்சத்தில் யோசிக்கும் போது கவலையாயிருந்தாலும் தேவன் என் மேல் கொண்ட அன்பினால் ஒரு அருமையான மனைவியை கொடுத்தார், ஒரு தீட்டப்பட்ட வாளை போல கொடுத்தார். தினமும் என்ன அறுக்கும், நானும் அறுக்கிறதுக்கு விட்டு கொடுத்தேன். ஏன்னால் எனக்கு பழைய மனுஷெல்லாம் போகணுமே, அது எந்த போதனையினாலும் போகாது, எந்த உபதேசத்தினாலையும் போகாது. பின்ன எப்படி போகும்? இப்படித்தான் போகும். போகினா இப்ப அந்த சாயல் அடைஞ்சிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதற்காக நான் வாளாக இருக்க விரும்பக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சாட்சி, அவருடைய சாட்சி. இப்படி போல நமக்கு நண்பர்கள், அருமையானவர்கள், உடன்பரப்புகளோ பெற்றவர்களும் கூட கிறிஸ்துவுக்குள் வந்ததினால் வாளாக இருப்பார்கள். அது நம்ம புறம்பான மனுஷனை களைந்து உள்ளான மனிதனிலே தேவ சாயலை அடைய வரும் நாட்களிலே நாம் அந்த உன்னதமான இடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒன்று. இது செலக்ஷன் பீரியட். இது ஒரு சின்ன வாழ்க்கை, அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லையா? ஒன்று நீண்ட வாழ்க்கை கிடையாது, இல்லையா? ஆமா ஆமா. சுவாமி மட்டும்தான் சொன்னார். என்ன சொன்னார்? உலகத்தின் முடிவரைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன், பயப்படாதீர்கள். எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டான், சொன்னதில்லை. அவர் தான் நீண்ட ஆயுள் உள்ளவர், அவர் ஆதி அந்தமானவர். அவருடைய வார்த்தை இப்படி சொல்கின்றது. அவருடைய ஆசை அவரோடு நம்மை வைத்துக் கொள்வதற்காக, அவரை போல மாற்றி அவர் வைத்திருக்கிற அனைத்தையும் நான் அனுபவித்து மகிழ்வதற்காக அழைத்திருக்கிறார். ஏழைகள் என்று எண்ணாதீர்கள், கஷ்டப்பட்டவர்கள் என்று எண்ணாதீர்கள். இன்று நமக்கு கிடைக்கப்பட்ட ஆலோசனைப்படி தினமும் நம்மை நாம் சோதிப்போம். என்னில் இன்னும் பழைய மனுஷன் உயிர் கொண்டு கிடக்கிறானா என்று கவனிப்போம். அவைகளை விட்டு விடுவோம், அவைகளை அகற்ற பிரயாசப்படுவோம். இது திடீரென்று நடக்கிற ஒரு காரியம். ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் வாசித்து நாம் வார்த்தை முடிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வாக்கியங்களை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய, இப்ப நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்.
இப்பொழுது தேவனுடைய தேவாவியை பெற்ற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அடுத்த ஸ்டேஜ் நமக்கு தெரியாது, வெளிப்படல. தரப்பட்டிருக்கிறது, அறிந்த பரிசுத்தவான்கள் எழுதுகிறார்கள். இன்னும் அடுத்து எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வெளிப்படும் போது எப்படி இருப்போமா? அவருக்கு ஒப்பாக இருப்போம், அவரை போல நாம் இருப்போம். அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா என்றால் அவரை போல, அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் யாரோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். போதும், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சில வசனங்களை கேட்டோம். அப்படினால இப்படிப்பட்ட நம்பிக்கை, அவர் வரும்போது அவருக்கு ஒப்பா இருப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அது ஒவ்வொருவருக்கும் தங்களை பற்றிய கவலை, அவரவர்களுடைய கவலை அவர்களுக்கு அது இருக்கணும். நான் அவர் இருக்கிறவனுமாய் நான் அவரை சந்திக்கணும். அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று எழுதியிருக்கிறது. ஆனபடினால் அந்த ஸ்டேஜ் அடைய நான் என்னை பரிசுத்தப்படாதவர்களிடத்தில் அவர் அணுக மாட்டார். அவளுக்கு அந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது இல்லை. எழுதி கொடுத்தாச்சு இல்லவா, நாளைக்கு அங்கே அதுதானே சொல்லப்படும். என்ன அவளுக்கு எழுதி கையில் கொடுத்துருந்தது, அதில் இதெல்லாம் எழுதியிருந்தது அல்லவா என்று அதுதான் சொல்லப்படும். ஒழிய அவர் வேறு ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. நியாய்ந்து இருக்கிறது நான் இல்லை, என்னுடைய வார்த்தை உங்களை நியாய்ந்து இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படினால் கேட்கிறது என்னுடைய பிள்ளைகளை மனதில் வைத்து வெள்ளை சிங்காசனம் போடப்பட்டது, அதில் தேவன் அமர்ந்தார். அவருக்கு முன்பாக புஸ்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஞாபக புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகமும் வைக்கப்பட்டிருந்தது. புஸ்தகங்கள் மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் அவருக்கு முன்பாக நின்றார்கள். அவ்வளவு புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஒருவராக வருவார்கள். வரும்போது புஸ்தகம் அந்த பேஜ் இவர்களுடைய திறக்கும். அதில் அவர்கள் சில நற்கரிகளும் துருக்கரிகளும் அங்கே எழுதப்பட்டு, அதில் எழுதப்பட்டிருக்க பிரகாரம் அவர்களுக்கு தீர்ப்பு என்று எழுதியிருக்கு. போதுமா? இதுதான் இங்கே நாம் என்ன செய்தாலும் அங்கே பதிவாகிட்டே இந்த ஞாபகம் நம்மிலே இருக்குமானால் நான் தவறு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இல்லையா? நாம் தவறு செய்க நம்மளை தூண்டுகிற ஒரு சக்தி இருக்கிறது. அது சாத்தான் அனுப்பியது. இவளை அந்த மறுரூபத்தை விட்டுறக்கூடாது, மனதை புதிதாக்கி விட்டுறக்கூடாது, மனதை கரைப்படுத்து என்று, அதாவது பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு அசுத்தாவி அவனுடைய தூதர்களை தீவிரமாய் போகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக அனுப்புகிறான். இவர்களை கவனித்து சாத்தானுடைய வேலை, விரட்ட வேண்டும், அவைகளை துரத்த வேண்டும். பழைய மனுஷன் நம்ம இருக்கிறபடினால் தேடி வருகிறான். இது பரிசலத்தணும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். விரும்புவோம் நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் மர்வமாகும் என்ற புத்தகம் சொல்லுகிறார். அது ஒரு நிமிஷம் கணக்குடி முடிக்கிறதுக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம். ஆயத்தமாக இருப்போம். கர்த்தரமை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை 3/248 A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 9489529 462.